மக்களவைக்கான 18வது பொதுத் தேர்தல் தொடங்கி 6 கட்டங்கள் நிறைவு பெற்று 7வது கட்டமாக நாளை தான் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் இந்த தேர்தலில் நாட்டினுடைய பிரதமர் என்கிற நிலையிலிருந்து செயல்படாமல் தான் ஒரு RSS பிரதிநிதி என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் தரம் தாழ்ந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டார். தரம் தாழ்ந்த பிரச்சாரம் மட்டுமல்ல, அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிற பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது என்று அச்சுறுத்தினார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காது என்று பேசினார். காங்கிரஸை அழித்தொழியுங்கள் என்று குறிப்பிட்டார். இப்படி மற்ற கட்சிகளை அச்சுறுத்தி பயமுறுத்தி தன் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற சர்வதிகார நிலையை மேற்கொண்டார். இவை ஒரு புறம். மற்றொரு புறத்தில் மதச்சார்பின்மை கொள்கையை பின்பற்றி வருகிற நாட்டில் அந்த கொள்கைக்கு புறம்பாக, அந்த கொள்கைக்கு எதிராக இந்து முஸ்லிம் என பிரித்து பேசினார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும், தாலி பறிக்கப்படும், அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் என்று பிரச்சாரம் செய்தார். இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு பாகிஸ்தான் ஆதரவாக இருக்குது என்று பேசினார். பிறகு ராமர் கோயில் கட்டிய சாதனையை எடுத்து சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் குழந்தை ராமர் குடிசை வீட்டில்தான் இருப்பார். நாங்கள் இப்பொழுது கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்று அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அதே போல இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கொள்கையுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிக பிற்படுத்தப்பட்ட இடங்களை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு வழங்கி விடுவார்கள், அரசியல் சட்டத்தை மாற்றுவார்கள் என்று தான் செய்கிற தவறுகளை எல்லாம் எதிர்கட்சிகள் செய்வதாக, இந்தியா கூட்டணி செய்வதாக குற்றங்களை எல்லாம் சுமத்தினார். பிறகு இறுதியாக தான் ஒரு கடவுள் என்று கூறிவிட்டார். நான் மனிதன் அல்ல, கடவுளால் அனுப்பப்பட்ட பிரதிநிதி, அவதாரங்கள் எடுத்து வருவதைப் போல, ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரத்தை போல தான் ஒரு அவதாரம் என்று தன்னையே கடவுளாக்கி கொண்டார். ராமனை கீழே தள்ளிவிட்டு ராமரை கடவுள் என்று குறிப்பிட்டு வந்தவர் தற்பொழுது தன்னையே ஒரு கடவுளின் அவதாரம் என தன்னை கடவுளாக ஆக்கி பிரச்சாரம் செய்தார். இப்படி ஒரு தரம் தாழ்ந்த பிரச்சாரத்தை இந்தியாவில் இதுவரையில் எந்த பிரதமர்களும் மேற்கொண்டது இல்லை. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பிரச்சாரத்தை நான் உன்னிப்பாக கவனித்தேன், இதுபோன்று தரம் தாழ்ந்து இதுவரையில் யாரும் பேசியது இல்லை, இது நாட்டிற்கு பெரிய ஆபத்து என்று மிகுந்த கவலையோடு குறிப்பிட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் முடித்து இவைகள் குறித்தெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு பல புகார்கள் தெரிவிக்கப்பட்டது, அனைத்து கட்சிகளின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது, நேரடியாக கொடுக்கப்பட்டது. அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. கடைசியாக இன்றைக்கு நாளை தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில் கன்னியாகுமரியிலிருந்து தியானம் மேற்கொள்கிறார். விவேகானந்தர் பாறையில தியானம் மேற்கொள்கிறார். இவர் உண்மையிலேயே ஒரு பக்தர் என்று சொன்னால் அது யாருக்கும் தெரியாமல் தியானம் நடக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவர் கோயிலுக்கு செல்வது, வணங்குவது, பூஜை செய்வது அனைத்தும் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் மிகப்பெரிய செய்திகளாக, தலைப்புச் செய்திகளாக படங்களோடு வந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் தியானத்தின் நோக்கம் என்ன? நாளைய தினம் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு பிரச்சாரத்தை, மக்களுக்கு இருக்கிற அந்த கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை இவை தனக்கு சாதகமாக பயன்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தியானத்தின் மூலமாக மேற்கொள்கிறார். இப்படிப்பட்ட தவறான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கண்ணை கட்டி கொண்டிருப்பது வியப்பாக இருக்கிறது. வியப்பாக இருப்பது மட்டுமல்ல, மிகுந்த வேதனை அளிக்கிறது.
நமது நாட்டின் ஜனநாயகம் என்னாகுமோ என்கிற கவலையை, அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இத்தகைய பிரதமரின் நடவடிக்கை மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கண்டுகொள்ளாமல் காதை பொத்தி கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையம் பொறுப்பற்ற முறையில் இருக்கிறது. மக்கள் அதன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலையில் செயல்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, காந்தியை குறித்து குறிப்பிடுகிற பொழுது, காந்தியின் திரைப்படம் வந்ததற்கு பிறகுதான் உலகத்திற்கு காந்தி தெரிய வந்தார் என்று காந்தியை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பிரதமர் பேசியிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. தேசப்பிதா மகாத்மா காந்தியை நாடு விடுதலை பெற்ற 5 மாதம் 15 நாட்களில் RSS அமைப்பால் தயாரிக்கப்பட்ட நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை நாடறியும். ஒரு 6 மாத காலம் கூட அவரால் உயிரோடு இருக்க முடியவில்லை. அவரை பற்றி உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. அவரது அகிம்சா முறையை மற்ற நாடுகள் பின்பற்றி கொண்டிருக்கிற நிலையில் காந்தி திரைப்படம் வந்ததற்கு பிறகுதான் காந்தியை பற்றி உலகம் தெரிந்து கொண்டது என்று பிரதமர் பேசியிருப்பது தெரியாமல் அல்ல, வேண்டுமென்றே பேசுவது, காந்தியை கொச்சைப்படுத்துவது, காந்தியை இழிவுபடுத்துவது. காந்தி அவர்களை கொலை செய்த பிறகும் கூட அவருடைய திருநாமம் நாட்டில் இருக்கக்கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய பிரச்சாரமாகும். கோட்சேதான் தேசபக்தன் என்று பாஜக தலைவர்களும் RSS ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த தேசபக்தன், காந்தியை சுட்டுக் கொண்டவன் மிகச்சிறந்த தேசபக்தன் என்று குறிப்பிட்டு பேசினார்கள். இப்பொழுது காந்தியை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் திரைப்படம் வந்த பிறகுதான் அவரை பற்றி தெரியும் என்று பிரதமர் பேசுகிறார். இத்தகைய இழிவான பேச்சுக்கள் அவர் நாட்டினுடைய பிரதமர் என்பதை முற்றிலுமாக மறந்து விட்டார் என்பது மட்டுமல்ல, RSS உண்மையான பிரதிநிதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். RSS இயக்கம் என்பது நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக அவர் உரையாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 400 தொகுதியிலையும் நான் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதை பத்தி திரும்ப அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் 370 என்று சொன்னார்கள், பிறகு 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அமித்ஷாவும் மோடியும் மற்றவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்னவென்று சொன்னால், மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்குள்ள ஒரு முயற்சி. மக்கள் எதிராக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த ஏறத்தாழ 1 மாத காலத்திற்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த ஒரு இடத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி தான் தேர்தல் கால வாக்குறுதியில் இதை நிறைவேற்றியிருக்கிறேன், என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறேன் என்று எங்கேயும் சொல்லவில்லை. சொல்ல முடியாது. என்றால் ஏதாவது செய்திருந்தால்தான் சொல்ல முடியும். அது சொல்லவில்லை. அப்படி அதை சொல்ல முடியாத சூழ்நிலையில் மக்களை திசை திருப்பி பல பிரச்சனைகளை உருவாக்குவதும், நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று திரும்ப பேசி, இவர்கள் தான் ஜெயிப்பார்களோ என்கிற ஒரு கருத்தை உருவாக்குவதற்கான முயற்சி. நிச்சயமாக நம்முடைய நாட்டு மக்கள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் அதிகாரத்தில் அமர வைக்க மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் விவசாயிகள் துன்பப்பட்டிருக்கிறார்கள், தொழிலாளர்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்கள் அனைவரும் துன்பப்பட்டிருக்கிறார்கள். மோடிக்கு வேண்டிய ஒரு சில விரல் வெட்டி எண்ணக்கூடிய நபர்கள், அதானி அம்பானி போன்றவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். மக்கள் பயன்பெறவில்லை. அப்படி இந்த ஆட்சியில் துன்பத்தை அனுபவித்த 10 ஆண்டு கால ஆட்சியில் துன்பத்தை அனுபவித்த மக்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை அல்லது மோடியை ஒருபோதும் பிரதமர் ஆக்க மாட்டார்கள். இது நன்கு தெரிந்த காரணத்தினால்தான் நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம், 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று திரும்ப கூறுகிறார்கள். ஒரு திரைப்படத்தில் வடிவேலு நானும் ரவுடிதான் என்று சொல்வதைப் போல பிரதமர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் யதார்த்தத்தில் நடக்கப் போவது இல்லை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.